Hello friends, welcome back to TBC. டெக்னோலேருந்து டெக்னோ போவா 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு வராங்க. ஏற்கனவே டெக்னோ போவா 1 வந்தது, டெக்னோ போவா 2. இந்த ஃபோனை நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு 3 காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட பேட்டரி, ரெண்டாவது இந்த ஃபோனோட ப்ராசர், மூணாவது இதோட ப்ரைஸிங். அந்த ப்ரைஸிங் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நல்லா இருந்து. சரி, என்ன தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, என்ன ப்ரைஸிங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸிங்கை முதலே சொல்லிடுறேன். ஒரு 12,000 ரூபாய்க்குள்ள இந்த ஃபோனை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். சரி, மற்ற என்னெல்லாம் இந்த ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டெக்னோ போவா 2 டிசைன் அப்படின்னு வரும்போது ஒரு டீசெண்டான பிளாஸ்டிக் பில்டிங்கை பார்க்க முடிஞ்சது. நல்லாவே இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த கேமரா பிளேஸ்மெண்ட்ஸ் ஆக்சுவலாக பிடிச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப மொக்கையெல்லாம் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு டீசெண்டான பிளாஸ்டிக் பில்டு தான். ஃபோனோட வெயிட் வந்து கரெக்டாக மென்ஷன் ஆகல, தெரிஞ்சுனே உங்களுக்கு நான் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திக்னஸ் அப்படின்னு வரும்போது ஒரு 9.6 மில்லிமீட்டருக்கான திக்னஸ், கொஞ்சம் பெரிய சைஸ்க்கான திக்னஸ் தான் ஃபீல் ஆச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் டிசைனில் பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடு கொடுக்கல. போவா 1 வந்து பேக் சைடு தான் கொடுத்துருந்தாங்க, இதில் சைடில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயமா இருந்தது. பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஃபோனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்தது. கேமரா கொஞ்சம் மொக்கையெல்லாம் இல்லாமல் அந்த டிசைனில் கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஒரு குவாட் கேம் செட்டப் பேக்கில் இருக்குது, டீசெண்டான பிளாஸ்டிக் பில்டோட நல்லாவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஹைலைட்டான விஷயம் முதலே சொன்ன மாதிரி இந்த ஃபோனோட பேட்ரி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7000 mAhக்கான ஒரு பெரிய பேட்ரி, ஒரு பவர் பேங்க் தான் ஆக்சுவலாக. அதை வந்து இங்கே பண்டல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பெரிய லெவல் வந்து சார்ஜிங்கை ரொம்ப நாள் நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த ஃபோன் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். 7000 mAhக்கான பெரிய பேட்டரி, இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு 2.5 மணி நேரம்லாம் ஆகுங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது ஒரு பெரிய டிஸ்பிளே தான். 6.9 inches இருக்கக்கூடிய IPS LCD பேனல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லணும். 480 nitsக்கான பிரைட்னஸ் லெவல் இருக்குது. இந்த அளவுக்கு பெரிய டிஸ்பிளேவே நம்ம ரீசெண்டாக பார்க்கல. உண்மையாகவே பெரிய ஃபோன் தான், கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும். ஒரு பெரிய டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே ஃபோன் பார்க்க ரொம்பவே பெருசாக தெரியுது. ப்ராசர் அப்படின்னு வரும்போது உண்மையாக வந்து இந்த ப்ரைஸிங் செக்மெண்ட்டில் நல்ல ப்ராசர் தான். மீடியாடெக்கோட G85க்கான ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. G85 நல்லதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா, ஹீட்டிங் இஷ்யூலாம் இருக்கும், ஆனால் டே டு டே லைஃப்க்கு நார்மலாக நல்லாவே இருக்கும். நல்ல ப்ராசர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக விவோ Y53s NFCன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை இந்தோனேஷியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அங்கே போய் செக் பண்ணி தரேங்க. அதில் G80 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் அது பெட்டர் தானே. மற்றபடி பார்த்திங்கன்னா Android 11 ஹை OS 7.6 வந்து இந்த ஃபோன் ரன் ஆகுது. பர்ஃபார்மன்ஸ் வாய்ஸில் நல்லாவே இருக்கும். இந்த வாட்ஸ்அப் யூசர்ஸ்க்கெலாம் ஒரு அட்வான்டேஜ் இந்த OSயில் இருக்குது. கேமராஸ் அப்படின்னு வரும்போதில் ப்ரைமரி ஒரு 48 மெகாபிக்சலுக்கான சென்சார் இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி இருக்கக்கூடிய அந்த 3 கேமராஸ் வந்து பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. 3மே 2 மெகாபிக்சலுக்கான சென்சார், ஒன்று மேக்ரோ, மற்ற 2 டெப்த்து. அதனால் அதை பற்றி பெருசாக பேசுகிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த ப்ரைஸிங் செக்மெண்ட்டில் ஓவராலாக ஓரளவுக்கு நல்ல கேமராஸ் தான் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த ஃபோனோட வேரியன்ட்ஸ் அப்படின்னு வரும்போதில் 6GB 128GBக்கான ஒரே ஒரு வேரியண்ட் தான் இங்கே எடுத்துகிட்டு வர்றாங்க. ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டட் ப்ரைஸிங் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு 12,000 ரூபாய் ப்ரைஸிங்கில் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த ப்ரைஸிங் இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா உண்மை வந்து வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, டீசெண்டான ப்ரைஸிங்லேயும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, நல்ல பேட்டரியை பண்டல் பண்ணி கொடுத்துருந்தாங்க, ஒரு பவர் பேங்காகவே யூஸ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. இந்த அளவுக்கு சொல்கிறேன்னே நினச்சி இந்த ப்ரைடு ப்ரமோஷன்லாம் நினச்சிடாதீங்க. 12,000 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு நல்ல ஸ்பெக்ஸ் வந்து இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. நம்ம ரியல்மிலாம் ட்ரை பண்ணுறத விட ஒரு ஒப்பீனியன் வந்து எனக்கும் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பார்க்கணும், ஒரு 10,000 செகண்டில் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.